சிஎஸ்கே வந்து ஆக்ஷனை வந்து சூப்பராக முடிச்சிட்டாங்க. பட் ஆனால் பிளேயிங் லெவனில் எடுக்கும்போது தான் ஒரு சிக்கல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஆக்ஷனில் அவங்க நல்லா பண்ணிட்டாங்க. பட் ஆனால் வந்து பிளேயிங் லெவன் எப்படி எடுக்கிறது, அந்த பெர்மிட்டேஷன் காம்படிஷன் இது எல்லாத்தையும் வந்து நானும் மாஸ்டரும் இந்த வீடியோவில் பண்ணலான் இருக்கோம். அப்படி நாங்கள் பண்ணும்போது ஒரு சில பெரிய பிளேயர்ஸ், பெரிய தலைகளே வந்து இந்த லிஸ்ட்ல இருந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாங்கள் இந்த பிளேயிங் லெவன் எடுக்கிறது சென்டிமெண்ட்டை தூக்கி ஓரமாக வச்சுட்டு கப்பு ஜெயிக்கிறதுக்கு விச் டீம் ஆர் விச் பிளேயிங் லெவன் இஸ் த பெஸ்ட் பாசிபிலிட்டி அப்படின்ற ஒரே ஒரு ஆங்கிளில் தான் எடுக்கிறோம். வெல்கம் டு த ஷோ மாஸ்டர். கண்டிப்பாங்க, சென்டிமெண்ட்ல தூக்கி வச்சுட்டேன். லெட் ஸ்டார்ட். சரி, ஆக்ஷன் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு வந்து ஒரு இது தெரிஞ்சது இல்லையா, அதாவது வந்து பிரிட்டி ரஃப், பட் ஆனால் வந்து கொஞ்சம் டீசெண்டாக தான் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க. It was a good அவங்க ஸ்ட்ராட்டஜி action. Yeah. இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆக்ஷன் மட்டுமே வந்து நம்மளுக்கு வந்து கப்பு ஜெயிச்சு கொடுக்காது. நம்ம வந்து ஒரு பர்ஃபெக்டான பிளேயிங்கில் வேணால் ஒரு டீமை வந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ அந்த டீம் எடுக்க போகிறது தான் இப்போ இந்த ப்ராசஸ்ஸு. பார்ப்போம். ஐ டோன்ட் திங்க் ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். நம்ம வந்து 2 பேரும் சேர்ந்து ஓப்பனர், அதுக்கு அடுத்து 1 டவுன், அப்படியே வந்து ஒவ்வொரு ஸ்லாட்டாக போகலாம். உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் வி கேன் ஆர்கியூ, ஸ்டாப், டிஸ்கஸ் அண்ட் தென் ஒன்ஸ் வந்து Fine. அக்ரி பண்ண உடனே அடுத்ததுக்கு போகலாம். ஸோ ஓப்பனர் என்னை பொறுத்த வரைக்கும் ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன். ஐ எம் ஓகே வித் ஆயுஷ் மாத்ரே. ஓகேங்களா. சஞ்சு சாம்சன் வெர்சஸ் ருத்துராஜ் கெய்க்வாட் குயிக்காக பேசலாமா? ஏன்னா ருத்துராஜ் கெய்க்வாட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஓப்பனராக ஐபிஎல்லே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கரெக்டா? ஆமாம் ஸோ ஆமாம் இன்ஃபேக்ட் ஆரஞ்சு கேப்பா அதுவுமே வந்து அதான் பண்ணாரு. அது சூட் ஆகும்னு எனக்கு தோணுது. எல்லாருக்குமே வந்து அதுதான் வந்து ஆசை. ஆக்சுவலாக ருத்துராஜ் கைக்வாட் கையில் தான் அது வந்து இருக்குது. ஏன்னா வந்து அவரே தான் வந்து அவரை வந்து 1 டவுனில் வந்து ப்ரமோட் பண்ணிக்கிட்டாரு டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ். ஐ திங்க் இட் ஹேஸ் டு டூ வித் அவர் வந்து இந்தியன் டீமோட ஆம்பிஷன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஓப்பனர் ஸ்லாட் வந்து சீல்டு. அதனால வந்து அவரே தான் அவரை வந்து ஹி ஹாஸ் இன்வைட்டட் ஹிம்செல்ஃப் டு கோ 1 டவுன் ஃப்ரம் 2024 இஃப் ஐம் நாட் ராங். சரி, அண்ட் ஐ ஓகே. டோன்ட் எனக்கு திங்க் இட் இஸ் தெரிஞ்சு கோயிங் டு சேஞ்ச். ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது ஒன் டவுனுக்கும் ஓப்பனருக்கும். ஸோ லெட்ஸ் ஸ்லாட் இன் லைக் ஆயுஷ் மாத்ரே அண்ட் சாம்சன். ஓகே. இல்லை, நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. 24-25 வந்து செம்மடி வாங்கினாங்க. அவரோட 1 டவுன் காம்பினேஷன் மிஸ் ஆக போய் தான். அவர் ஓப்பன் பண்ணிட்டு இருந்த வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்தது. பட் ஆனால் ஓகே, ஐ திங்க் ஆயுஷ் மாத்ரே அண்ட் சாம்சன் ஆர் த ஃபேவரட்ஸ் டு ஓப்பன். கரெக்ட். 1 நம்மளும் டவுன் அதான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். 1 டவுன் வந்து ருத்ராஜ் கைக்வாட். ருத்துராஜ் கெய்க்வாட், ஐ அக்ரி. 4 வந்து உங்களுக்கு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வேணும்னா நீங்கள் வந்து சிவம் டூபே, அப்படி இல்லைனா வந்து டெவால் பிரவிஸ், அதாவது 4-5. இல்லை, எனக்கு தெரிஞ்சு நம்ம சிவம் துபே வச்சுக்கலாம் கன்சிடரிங் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன். ஸோ சிவம் துபே அண்ட் 5th வந்து டெவால் பிரவிஸ். அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போது இந்த இடத்துல வந்து இந்த மேத்யூ ஷாட், சர்ஃபராஸ் கான், அப்புறம் வந்து வேறு யார், ஊர்வில் பட்டேல், இவங்கெல்லாம் வந்து வெளியில் இருக்காங்க. இவங்களை யாரையாவது வந்து பார்க்குறீங்களா ஃபேவரட் 11? இல்லை அவங்க வந்தாங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி? இல்லை, அதாவது இப்போ நம்ம 5 பேரை பிக் பண்ணதில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவங்க தான் ஃபேவரட், ஸ்ட்ராங்கு. அதுலேருந்து வெளியில் இருக்கிறவங்க இதை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்குன்னா இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாமல், அதாவது ஆன் பேப்பர் இவங்க தான் முதல் பெஸ்ட். 4 மேட்ச். ஆமாம். ஸோ வில் ஸ்டிக் வித் ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கைக்வாட், டெவால் பிரவிஸ் அண்ட் சிவம் டூபே 1-5. கரெக்டா? யா யா. Now moving on to very interesting part. Number 6 all-rounder slot. யார் சார்? சொல்லுங்க. ஆப்வியஸ்லி 14.2 சின்ன குட்டி பிரசாந்த் வீர். எந்த சின்ன குட்டியாவோ? பிரசாந்த் வீரா? ஜடேஜாவோட ரீப்ளேஸ்மெண்ட்டா? குட்டி ஜடேஜா. ஓகே. ஐ ஆல்சோ கோ வித் பிரசாந்த் வீர். லுக்ஸ் லைக் வல்னரபிள். ஏன்னா வந்து நம்ம அந்த ஸ்லாட்டில் வந்து ஜடேஜாவை பார்த்துட்டு திடீர்னு வந்து பிரசாந்த் வீர்னும் போது ஐ திங்க் ஆமாம். ஆனால் தட் இஸ் வாட் லைக் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வாண்டட் இல்லையா? நம்மளுக்கு வந்து வி ஹாவ் டு மூவ் ஆன், நம்ம வந்து ஃபியூச்சரை பார்க்கணுன்றதுக்காக தான் பிரசாந்த் வீர் போயிருக்காங்க. ஐ திங்க் ஹீ வில் டெஃபினெட்லி ஸ்டார்ட் இன் பிளேயிங் 11 நம்பர் 6 ஸ்லாட்டில். நம்பர் 7 அனதர் யங் கிட், அனதர் 14.2 கார்த்திக் சர்மா. ஓகே. நான் தோனி நினச்சி வச்சிருந்தேன். ஓகே, ஹியர் கம்ஸ் தி சர்ப்ரைஸ். நான் எழுதின என்னோட பிளேயிங் 11ல் தோனி இல்லை சார். ஓகே.
இல்ல தோனி அதான் நான் நான் ஃபர்ஸ்ட். ஏன் எடுத்தேன்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா? நமக்கு தெரியலைங்களா? ஸோ டாப் 3 வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு, ஐ மீன் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறத விட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அட்லீஸ்ட் சாம்சன், ருத்துராஜ் கெய்க்வாட் பண்ணிக்கிடுவாங்க. தூபே, பிரெவிஸ், பிரசாந்த் வீர், இன்ஃபேக்ட் நம்ம அதுக்கு அடுத்து எடுக்கிறதுமே கொஞ்சம் வந்து எல்லாருமே ரிலேட்டிவ்லி இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஓகேங்களா? அது போக ரொம்ப ரிலேட்டிவ்லி இல்ல, யங்ஸ்டர்ஸ், இன்எக்ஸ்பீரியன்ஸ். இன்எக்ஸ்பீரியன்ஸ். அது மாதிரி ரொம்ப ஏஜ் வைஸ்மே வந்து தே ஆர் வெரி யங்ஸ்டர்ஸ். ஓகேங்களா? அந்த ஆமா. மெச்சூரிட்டி அந்த இது இருக்காது. ஸோ ஐ திங்க் டூ ரீசன்ஸ். ஒன்று வந்து தோனி அந்த இடத்துல வந்து எப்படியும் ஒரு 7ல் வர்றாரு அப்படின்னு சொன்னா மோஸ்ட்லி வந்து ஃபினிஷிங்ல தான் வருவாரு. கரெக்டா? ப்ராப்ளி 3 ஓவர்ஸ் 4 ஓவர்ஸ் மேக்ஸ். அது போக வந்து கரெக்டா அவங்களெல்லாம் ஹோல்ட் பண்ணி ஒரு ஃபினிஷிங் கரெக்டா கொடுக்கறதுக்கு இருப்பாரு அப்படிங்கிற லாஜிக்ல தான் நான் சொன்னேன். இல்லை, டெஃபினெட்லி அது வந்து உலகத்தில் யாருமே அதை வந்து கொஸ்டின் பண்ண முடியாது. தோனியால் வந்து டீமை வந்து கட்டி இழுத்துட்டு போய் மேனேஜ் பண்ண முடியுமான்னு. இப்போ இருக்கிற 44 to 45 இயர்ஸ் தோனினால் லாஸ்ட்டு 2-3 சீசனாக வந்து வெறும் 3 பால் 4 பால் ஆடுற கேமியோ தோனினால் அது பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல. அதுதான் ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின். பண்ண முடிஞ்சாலும் 14 மேட்ச் தொடர்ந்து பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரெண்டாவது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, இந்த டீம் என்னை பொறுத்த வரைக்கும் ருத்துராஜ் கெய்க்வாடோட டீம். அண்ட் தே ரியலி வாண்டட் யங்ஸ்டர்ஸ் டு லுக் பியாண்ட். அந்த யங்ஸ்டர்ஸ் லுக் பியாண்டுன்றதில் நான் வந்து தோனியும் பியாண்டாக தான் நான் பார்க்குறேன். அதாவது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் சிஎஸ்கேல தோனி இல்லையா அப்படின்ன உடனே நம்மளுக்கு வந்து ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து நான் அதான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி I think this is the best team that we can pick to give themselves a chance for the championship. அது வந்து தோனியுமே அக்செப்ட் பண்ணிப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் அவர் வந்து அவரோட சுச்சுவேஷன் வந்து அசஸ் பண்ணி பார்ப்பாரு. am I good enough to play like 12 overs or 14 overs if demanded? இஃப் நாட், ஐ திங்க் அவர் தான் ஃபஸ்ட்டு பர்சனாக இருப்பார். கார்த்திக் சர்மாவை உள்ளே கொண்டு வந்து அவர் வந்து மென்டார் பண்ணுறதுக்கு அவர் தான் ஃபர்ஸ்ட் பர்சனாக இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட இல்ல அதான். டீமில் ஐ திங்க் வில் ஹாவ் கார்த்திக் சர்மா. ஓகே. இல்ல அதான் நான் அகைன் 2 ஆங்கிள்ஸ்ல பாக்குறேன். நீங்க கேட்ட அந்த கொஸ்டின் வந்து ரியலி வேலிட். இப்போ 12th ஓவர்ல அவர் வர வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அவரால் முடியாது. அதே நேரத்துல இப்ப நம்ம அதான் எனக்கு ஏன் அப்படி தோணுதுன்னா, வி ஆர் யூஸ் டு ஃபினிஷர் தோனி இல்லைங்களா? என்னால வந்து இம்மீடியட்டா கார்த்திக் சர்மாவை அப்படி பார்க்க முடியல. ஓகே, அந்த இடத்துல கண்டிப்பாக. வந்தா எனக்கு வந்து அந்த ஃபயர் பவர் கொடுப்பாரா? மேபி நம்ம இன்னும் பார்க்காதனால அப்படி சொல்லலாம்னு நினைக்கிறேன். எனக்கு அதான் மிஸ் ஆகுற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. நீங்க அதனால வந்து தோனியை அதுக்குதான் வந்து வச்சுக்கிட்டேன். என்ன பண்ணியிருக்கணும்னா, நீங்க வந்து ஒரு ப்ராப்பர் ஃபினிஷர் டேவிட் மில்லரோ லிவிங்ஸ்டனோ இல்ல அட்லீஸ்ட் ஜேசன் ஹோல்டரோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆளுக்கு நீங்க வந்து ஆக்சுவலா போயிருக்கணும். பட் ஆனா ஓகே, வந்து அது அன்ஃபார்ச்சுனேட்டா மிஸ் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே. அப்போ வந்து ஸ்ட்ராட்டஜி வைஸ் வி ஆர் கோயிங் வித் கார்த்திக் சர்மா அஸ் லைக் லோயர் ஆர்டர் ஃபினிஷர். அதாவது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல நீங்க தான் வந்து 30 கோடி வந்து 2 பேர் 2 யங் கிட் ஐபிஎல்லே விளையாடாத அன்கேப்டு பிளேயர்ஸ் கிட்ட கட்டியிருக்கீங்க. அதுக்கு ரீசன் வந்து என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, நாங்கள் வந்து ஃபியூச்சரை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை அவங்க 2 பேர் மேலேயும் நான் வச்சு நான் வந்து தோனியை இந்த டீம்ல இருந்து வெளியில் எடுத்தேன்னா பிளேயிங் லெவலில் மட்டும்தான் இல்லை, மற்றபடி அது தோனியோட டீம் தான். ஸோ ஐ திங்க் 6 இஸ் பிரசாந்த் வீர், 7th இஸ் கார்த்திக் சர்மா. ஓகே, லெட்ஸ் ஸ்டிக் டு இட். ஓகே, 8th வந்து ஐ ஹாவ் அகில் ஹுசைன், ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட். ஓகே, ஸோ ஸ்பின்னர் கொண்டு வரோம். நமக்கு ராகுல் சாகர் எடுத்திருக்காங்களே. அகில் ஹுசைன் வந்து ப்ராப்பர் ஆல்ரவுண்டர். ஆனால் ராகுல் சேஹரா இல்லை வந்து இல்ல அகில் இப்ப ஹுசைன் ஓப்பன் இது பவர் பிளேல அகில் ஹுசைன் போடுவாரா? ஏன்னா ஐ திங்க் ராகுல் பவர் சாகர் பிளேல தான் நான் அதுக்கு ஓகே தாண்டா ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி. அப்படியா? அதுக்கு தாண்டா நான் ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி. அண்ட் ஓ, நீங்கள் இந்த டீமில் வந்து அகில் ஹுசைன் இஸ் த ஃபேவரட் டு ஸ்டார்ட் இன் பவர் பிளே ஸோ தட் யூ கேன் ப்ரொடெக்ட் நேத்தன் எல்லிஸ். அதாவது இன்னொரு பேர் வந்து நேத்தன் எல்லிஸ் என்னோட பிளேயிங் லெவலில் இருக்காரு. யூ ஆமா, கேன் அது ப்ரொடெக்ட் நானும் நேத்தன் எக்ஸ்பெக்ட் எல்லிஸ் ஃபார் பண்ணிக்கிறேன். டெத் ஓவர். நீங்கள் இல்லைனா வந்து யூ வில் பி ஃபோர்ஸ் டு யூஸ் அட்லீஸ்ட் 2 overs ஃபார் நேத்தன் எல்லிஸ் ஆன் த டாப். ஸோ பின்னாடி நீங்கள் வந்து கண்டிப்பாக அடி வாங்குவீங்க. ஓகே, இப்போ அகில் ஹுசைன் வந்து பவர் பிளேல போடுவாரு அப்படின்னு சொன்னாருன்னா அகைன் வித் ஹிஸ் பேட்டிங் எபிலிட்டி ஐ திங்க் வி கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் அகில் ஹுசைன். ம். அதே மாதிரி 9 வந்து ஐ திங்க் நோ பிரெய்னர். நம்ம வந்து நூர் அகமது அவர் வந்து இஸ் கோயிங் டு ப்ளே லாட் அண்ட் லாட்ஸ் ஃபார் எல்லோ ஜெர்சி. 10 வந்து நான் சொன்ன மாதிரி நேத்தன் எல்லிஸ் அவர் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஐ ஆல்சோ நேத்தன் அக்ரி. எல்லிஸ் சப்போஸ் வந்து இன்ஜுரியோ இல்லை வந்து அவுட் ஆஃப் ஃபார்மோ ஏதாவதுனா யூ கேன் கன்சிடர் மேட் ஹென்ரி. ஆனால் அப்பனாலுமே நம்மளுக்கு டெத் பவுலிங் வந்து இன்னும் ரொம்ப வீக் ஆகிடும்.
ஏன்னா மேட் இல்ல ஹென்ரி இஸ் நாட் த அதுதான் இப்ப ப்ரெசிடென்ட். நம்ம மேட் ஹென்ரி, நேத்தன் எலிஸ் குயிக்கா பேசலாம். சரி, மேட் ஹென்ரியோட மெயின் ஸ்கில்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இது நியூ பால், ஓகேங்களா. ஆனா டிஃபென்சிவ் நமக்கு லெவன் தான். நேத்தன் எலிஸ் கிவ்ஸ் தட் வெரைட்டி இல்லையா. ஸோ அந்த ஆங்கிள் பாக்குறப்ப அகைன் நீங்க சொன்ன மாதிரி எலிஸ் இல்லைன்னா மேபி கொண்டு வரலாம், பட் ஆனா ஸ்டில் அது பேலன்ஸ் அஃபெக்ட் பண்ணும். பட் ஐ திங்க் வி வில் கோ வித் நேத்தன் எலிஸ். அதே மாதிரி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது என்னன்னா, நீங்கள் மேலே வந்து 8 வந்து அகில் ஹுசைன் சொன்னேன், ஸ்லாஷ் ஜேமி ஓவர்டன் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஏன்னா ஜேமி ஓவர்டன் இல்ல பட் நீங்கள் வந்து இந்தியால ஜேமி சேப்பாக்கில் ஓவர்டன் அஸ் அன் ஆல்ரவுண்டர் வந்து எடுக்காது இல்லைங்களா. ஏன்னா இப்ப அவர் பவுலிங் இல்லை, வந்து இப்போ நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளாட் பிச்சில் விளாண்டிங்கன்னா, இப்போ வந்து பெங்களூர் மேலேயோ இல்லை வந்து ஃபெரோஷா கோட்லா மேலேயோ ஈடன் மாதிரி இந்த மாதிரி ஒரு இதில் விளாண்டிங்கன்னா, ஐ திங்க் அகில் ஹுசைனை விட அவர் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து பேஸ் வந்து கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ மீன் ப்ளீடிங் வந்து கம்மியாக்கும். சரி, அது அது வந்து ஸ்பெசிஃபிக்கா 1 or 2 கிரவுண்ட்ஸ், ஓகேங்களா. இப்ப நம்ம பிரைமரியா ப்ளே பண்ண போற சேப்பாக்கு, ஓகேங்களா. அப்படின்னு யா பாக்குறப்ப எனக்கு சேப்பாக்கில் ஐ தெரிஞ்சு வில் கோ வித் நம்மளோட அகில் அதான் ஹுசைன். ப்ரிடாமினா யார் ப்ளே பண்ணுவான்னு பார்த்தா அகில் ஹுசைன். நீங்க சொன்ன மாதிரி ஜேமி ஓவர்டனா ஒரு ஆப்ஷனா கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் இன் அவர் ஸ்டார்டிங் பிளேயிங் 11 ஐ டோன்ட் சி ஜேமி ஓவர்டன் கமிங் இன் டு திஸ் 11. ஓகே, ஓகே, இப்போது அதுக்கு அடுத்து நான் சொன்ன மாதிரி வந்து 10 வந்து நேத்தன் எல்லிஸ், 11 வந்து நான் வந்து ஒரு லெஃப்டி கலீல் அகமது எடுக்கிறேன். அண்ட் இம்பேக்ட் பிளேயர் இஸ் அன்ஷுல் கம்போஜ். ஓகே, அவங்க 2 பேரையுமே எடுக்கிறோம். ஓகே. ம். Yeah, I think I also will stick to that same combination தான். I agree. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம வந்து பிளேயிங் 11 நான் வந்து திருப்பி வேணால் ஒரு தடவை படிக்கிறேன். ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன், ருத்துராஜ் கைக்வாட், டெவால் பிரவேஸ், சிவம் டுபே, பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மா, அகில் ஹுசைன், நூர் அகமத், நேத்தன் எல்லிஸ், கலீல் அகமது அண்ட் இம்பேக்ட் சப் இஸ் கோயிங் டு பி அன்ஷுல் கம்போஜ். ஸோ இப்போது நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தோணுது? பேப்பர்லயே கொஞ்சம் லோயர் ஆர்டர் வந்து ஸ்லைட்லி வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. அகைன் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டால எனக்கு தோணுது அங்கதான் கொஞ்சம் இன்னொன்று, வல்னரபிலிட்டி பவுலிங் இருக்கு. வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப வீக்காக இருக்குது மாஸ்டர். நான் சொன்ன மாதிரி டெத் ஓவர்ஸில் போடுறது இந்த இதில் வந்து நம்ம இது வரைக்கும் டெத் ஓவர்ஸில் போட்டு நம்ம பார்த்தது வந்து நேத்தன் எல்லிஸ் மட்டும்தான். ஆனால் அவருமே வந்து ஆஸ்திரேலியாவுக்கு அவர் தான் நம்பர் 1 டெத் பவுலிங் ஸ்பெஷலிஸ்ட்டும் கிடையாது. ஸோ ஹீ கேன் பவுல் இன் டெத் ஓவர்ஸ். ஸோ நீங்கள் அவருக்கு வந்து மினிமம் நீங்கள் 3 ஓவர் வச்சிங்கன்னா மேலே வந்து யார் கண்ட்ரோல் பண்ணுவா, மிடில் ஓவர்ஸில் யார் கண்ட்ரோல் பண்ண போகிறா அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியல. ஸோ பவுலிங் லுக்ஸ் வல்னரபிள். ஆனால் ஃபஸ்ட்டு டாப் 5 வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது, டாப் 5 ப்ரொவைடட் ஃபிக்ஸ்டு பக்கா. எவ்ரிபடி இஸ் கிளிக்கிங். ஆமாம், ப்ரொவைடட் இஸ் எவ்ரிபடி இஸ் கிளிக்கிங். இல்ல அதே அதுல மாதிரி அட்லீஸ்ட் 2 1 or 2 எம்சி வந்து பிளேயர்ஸாவது கிளிக் ஆயிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஓரளவுக்கு கன்சிடர், அதாவது இந்த சாம்சன் ருத்துராஜ்ல ஒரு ஆளா கிளிக் ஆயிடுவாங்க. மாத்ரே, துபே, பிரேவிஸ் அதுல ஒரு ஆளா கிளிக் ஆயிடும். ஸோ மினிமம் 2 கிளிக் ஆயிடும். நீங்கள் இப்போ அதுக்கு கீழே சொன்னீங்கல்ல, ஒரு இந்த டாப் 5ல் 2 பேராவது கிளிக் ஆகிடுவாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த டாப் 5ல் 2 பேராவது கிளிக் ஆகிறது தான் இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஐபிஎல் டீம் பிளே ஆஃப்ஸ் போகிறதுக்கான ஒரு ட்ரம் கார்டு. அதாவது வந்து டாப் 5ல் 2 பேர் கிளிக் ஆகிடுச்சுன்னா யூ ஹாவ் அ குட் சான்ஸ் ஆஃப் மேக்கிங் பிளே ஆஃப். இல்ல 3 பேர் அதுதான் கிளிக் அதுதான் ஆகிடுச்சுன்னா யூ அட்வான்டேஜா வில் பி சொல்றேன். டெஃபினெட்லி. அது வந்து ஒரு சாம்சனுக்கும் இதுதான். ருத்துராஜுக்கும் ஆவரேஜா எப்படியும் 400+ வந்துடும். கரெக்டா ஒவ்வொரு ஐபிஎல்லையும் மோஸ்ட்லி வந்துடும். ஸோ அவங்க அதை வந்து மேட்ச் வின்னிங்கா மாத்துறதா இல்ல எப்படி போகுதுங்கிறதா நம்ம பார்க்கணும். பட் ஐ திங்க் டாப் ஆர்டர் இஸ் ரியலி குட். பவுலிங்குமே வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க பொட்டன்ஷியலுக்கு, அதாவது நம்ம வந்து பயங்கரமான ஒரு ட்ரம்ப் கார்டு, ஒரு எக்ஸ் ஃபேக்டர் அந்த மாதிரி இல்லாட்டினாலும் ஐ திங்க் இட்ஸ் அ குட் காம்பினேஷன் எனக்கு தோணுது. வித் அடிஷன் ஆஃப் அகில் ஹுசைன் as well, ஐ திங்க் தே வில் ரீச் அட்லீஸ்ட் பிளே ஆஃப்ஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு வந்து ஐ ரியலி விஷ் தே வில் கோ டு த பிளே ஆஃப்ஸ். பட் ஆனால் வந்து கன்சிடரிங் திஸ் டீம், இதில் வந்து நான் பெட் பண்ணோன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஆயுஷ் மாத்ரே மேலே நான் பெட் பண்ண மாட்டேன். ஆனால் அவர் வந்து நல்ல பொட்டன்ஷியல் தான். ஐ திங்க் ஹி வில் கோ ஸ்கார் ஜஸ்ட் சார் பிகாஸ் ஃபர்ஸ்ட் அவர் வந்து நம்ம நிறைய பார்த்தோம் போவாங்களா போக அப்படின்றதுனால. மாட்டாங்களா சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு ஐ வில் பி சர்ப்ரைஸ்ட் இஃப் தே மேக் இன் டு பிளே ஆஃப்ஸ். ஓகே, ஸோ யூ ஆர் லெஸ் கான்ஃபிடென்ட். ஓகே, ஜஸ்ட் பிகாஸ் ஐ டோன்ட் நோ அபவுட் தீஸ் பாய்ஸ். அதாவது ஓகே, இவங்க ஆடி நான் இன்னும் ஃபேர் பார்க்கல எனஃப், அப்படின்றத ஃபேர் எனஃப். பெனிஃபிட் யா, ஆஃப் டவுட். ஐ எம் நாட் ஹேவிங் கான்ஃபிடன்ஸ். ஐ வில் பி ரியலி சர்ப்ரைஸ்ட் இஃப் தே கோ டு பிளே ஆஃப்ஸ். yeah, I ஓகே. think that's fair enough. I think we picked a playing 11 which I feel like they will at least go to the playoff. அதாவது நம்ம இருக்கிற இதுல பெஸ்ட் 11 எடுத்திருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்லி முடிங்க? ஆமாம், அதான் நம்ம நீங்கள் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி நம்ம வந்து எமோஷன்ஸை தூக்கி வச்சுட்டு நம்ம வந்து வி ஆர் கிவிங் அவர் செல்ஃப் அ குட் சான்ஸ் லைக்லி டு மேக் இன் டு பிளே ஆஃப்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டீமை தான் நம்ம பிக் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் ஐ திங்க்
சிஎஸ்கே எம்எஸ் தோனி இல்லாமல் வந்து எப்படி அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய பேரால் யோசிக்கவே முடியாது. பட் ஆனால் திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஸோ தோனியுமே இதை வந்து ஃபஸ்ட்டு ஆளாக ஒத்துப்பார். நோபடி இஸ் பிகர் தேன் அ கேம். ஸோ அதே தான் வந்து எல்லாருக்குமே. பட் அவர் சிஎஸ்கே கூட தான் கண்டினியூ பண்ண போகிறாரு, அது அவரோட டீமு. ஸோ அவர் தான் வந்து அவரோட இதை வந்து எல்லாத்தையுமே இது பண்ணிகிட்டு இருக்க போகிறாரு. ஜஸ்ட் அவுட் சைட் ஆஃப் த ஃபீல்டுலேருந்து பண்ணிகிட்டு இருக்க போகிறாரு. ஓகே, தட் பீயிங் செட், வேறு ஏதாவது உங்களுக்கு ஃபைனல் தாட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். தென் வில் க்ளோஸ் அவுட். தென் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னொரு ஒரு ஐபிஎல் டீம், அவங்களோட வந்து பிளே ஆஃப் சான்சஸ் அண்ட் பிளேயிங் 11 பற்றி பேசலாம். ஐம் குட். ஓகே, உங்களுக்கு நாங்கள் எடுத்திருக்க பிளேயிங் 11 மாற்று கருத்து இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தோனி வந்து கண்டிப்பாக ஆடியே ஆகணும் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி சொன்னீங்கன்னா ஏன், அது வந்து எந்த வகையில் ஜஸ்டிஃபை ஆகும் அப்படின்றத ரீசனையும் போட்டிங்கன்னா வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மற்ற வியூவர்ஸ்க்கு பார்க்குறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸோ ஃபார். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கிரிக்கெட் பிடிக்கும், ஐபிஎல் பிடிக்கும், சிஎஸ்கே பிடிக்கும்னா டெஃபினட்டாக நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக திஸ் சேனல் will not disappoint them. Until meet you next video, signing off, Vikram And Master, thank you.